ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான புதினா துவையல் எப்படி 5 நிமிஷத்தில் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பத்து இல்லைனா 15 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தனா 10 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் தீஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயிலேயே நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் சேர்க்க வேண்டாம். அந்த ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புதினா சேர்க்கும்போது நிறையா தெரியும், நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாகிடும். புதினாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புதினாவில் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் புதினா துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். புதினாவில் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம புதினாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிட்ட அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சிட்டோம், நல்லா அரைப்படாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைமே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னா நல்லா அரைப்படாது. அதனால தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டோன்னா சூப்பராக அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சா இந்த அளவுக்கு நம்மளுக்கு அரைப்பட்டுரும். இப்போது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காரம் சேர்த்துருப்போம், அதனால் ஒரு காஞ்ச மிளகாவே போதும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். சுவையும் மணமும் நிறைந்த சூப்பரான புதினா துவையல் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.